Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க ஹாய் வெல்கம் டு அ சண்டே சிட்சாட் செஷன். அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம இந்த வருஷத்தோட லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க மாசத்துக்கு வந்துட்டோம். வி ஸ்டில் ஹாவ் 2 more months left. இந்த வருஷம் லிட்ரலாக எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்ட்டு வந்துட்டு லைக் நினச்சி பார்க்கவே முடியல, என்ன அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோ இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் அக்டோபர் மந்த்ஸ் ஃபேவரட் வித் கொஞ்சம் சிட்சாட் டீ பிட்ஸ். I have some random chats to do. So grab your snack and உங்களுடைய சண்டே பொழுதை வந்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும், நான் பேசுறது கேட்டுட்டே அப்படின்னா லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட்லி ஐ காட் சம் அப்டேட்ஸ். என்னன்னா, இனிமேட்டு மேட் பை மோனா சேனலில் வந்துட்டு யூ வுட் நாட் see எனி travel related content, travel related vlogs. The thing is, I genuinely like making travel vlogs. ஜஸ்ட்டு பார்க்கணும், அதையும் வந்துட்டு உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எனக்கும் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் லேட்லி என்ன ஆகுதுன்னா, லைக் என்னுடைய புது ஆடியன்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, இது வந்து மேக்கப் சேனலா? ஏன்னா மோஸ்ட்டாக இந்த ஷார்ட்ஸ் பார்த்து வராங்க, நிறைய மேக்கப் டிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து லாங் ஃபார்மில் வந்துட்டு ட்ராவல் பிளாக்ஸ் இருக்கும்போது அது அவங்களுக்கு ஈர்க்க மாட்டேங்குது. ஸோ என்கேஜ்மெண்ட் அடி வாங்குது. அண்ட் பெரிய கன்ஃபியூஷன் அது, இது மேக்கப் சேனலா இல்லை ட்ராவல் சேனலா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐம் பிளானிங் டு ஸ்டாப் போஸ்டிங் ஆல் மை ட்ராவல் கண்டென்ட் ஹியர், இங்கே இதுக்கு மேலே. ஸோ ஐ என்ஜாய் ட்ராவலிங் அண்ட் ட்ராவல் வீடியோஸை கம்பைல் பண்ணி போடுறது எனக்கு பிடிக்குது அப்படின்றதுனால அந்த ப்ராசஸ் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். ஐ வில் ஸ்டில் மேக் வீடியோஸ். ஆனால் தனியாக ஐம் கோயிங் டு கிரியேட் அ சேனல். ஐ நோ இது வந்து ஓவர் கில் மாதிரியும் இருக்கலாம், பட் டெஃபினட்டாக திஸ் வில் பி அ பேஷன் ப்ராஜெக்ட் தான் ஃபார் நவ். ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹாவ் இன்னொரு சேனல் மேபி மோனா இங்கிலீஷ் அப்படின்ட்டு, அதுவும் பாய் வரிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனால் சரி, திருப்பி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு சேனல், ஐ மீன் ஒரு வீடியோ வச்சு போடலாம் அப்படின்ட்டு மேபி மோனா இங்கிலீஷ் சேனல்லையும் வந்துட்டு கொஞ்சம் புதுப்பிக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுப்பிக்க இல்லை, உயிர்ப்பிக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது செத்து போய் கிடக்கு லிட்ரலாக. ஸோ மேட் பை மோனா இங்கிலீஷ் சேனலும் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரே ஒரு லாங் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், அதுவும் வந்து பிளான் பண்ணபடி போகணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு அடிஷ்னல் சேனல். இட் வில் பி ஒன்லி ஃபார் ட்ராவல். ஓகே, ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கவும் வந்துட்டு தோணுது. த திங்ஸ் ஐ டூ, எங்கே வெளில போகிறேன், என்ன பண்ணுறேன், எவ்வளோ ஆச்சு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். அது வந்து இங்கே பியூட்டி சேனலில் பியூட்டி கான்டென்ட்டை விரும்பி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு அது இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஒரு சமையல் சேனலில் போயிட்டு நீங்கள் திடீர்னு நான் மேக்கப் டியூட்டோரியல் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது உட்காந்தாங்கன்னா எத்தனை பேர் அது விரும்பி பார்ப்பாங்க? சேம் கான்செப்ட் தான். நான் முன்னாடி சும்மா எனக்கு ஆர்வத்துக்கு போடுறேன்னு தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்து அது ரொம்பவே அடிவாங்குது அப்படின்றதுனால, அண்ட் எனக்குமே வந்து ட்ராவல் ரொம்ப வருஷமாகவே வந்து ட்ராவல் மட்டும் தனியாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போடணுன்ட்டு ஆசைப்பட்டு இருந்ததுனால இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் அ செப்பரேட் சேனல் பியூர்லி ஃபார் vlogsன்னு கிடையாது, ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ பார்ப்போம். நான் இன்னும் க்ரியேட்லாம் பண்ணல, பட் ஐ மைட் நாட் போஸ்ட் எனி மோர் ட்ராவல் கண்டென்ட் இங்கே, அது மட்டும்தான். அகேன் ஒரு பிரச்சனை என்னென்னா, with me I always have this oscillation most of the time. இல்லை, this time I'm not going to get that oscillation. What said is said, it will be done. அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு 2017 சேனல் ஆரம்பிக்கும் போது ஐ ஸ்டார்டட் மேக்கிங் வீடியோஸ், ஐ போஸ்டட் தெம். இதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்துன்னு பண்ணிகிட்டே இருந்தேன், ரொம்ப யோசிக்காமல். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப யோசிக்கிறேன். லைக் லிட்ரலாக ரொம்ப யோசிக்கிறேன். நம்ம பிரெயின் வந்து ஃப்ரை ஆகி அந்த வாசனை, எனக்கு தீஞ்ச வாசனை வந்து அடிக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றேன், சேனல் ஆரம்பிச்சிடலாம் அந்த ஒரு பாத்தில் தான் இருக்குது, ஓகேவா? ஆனால் அந்த அப்படின்ற ஒரு ஃபேக்டர் உள்ள வருது. ஆனால் நம்ம அதை பண்ணுவோமா? ஒருவேளை மேபி இந்த சேனல்லே திருப்பி நம்ம ட்ராவல் vlog போட்டுருவோமா அப்படின்றது எப்பயுமே ஒரு கொஸ்டினாக இருந்துட்டு தான் இதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் இன்னொன்று வேறு என்னென்னா, எதையாவது ஒன்று நான் வாயை திறந்து சொன்னால் நான் வேறு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுவும் வேறு எனக்கு வந்து ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. பட் நோ அதர் கோ. நான் போடுற அந்த வீடியோஸ் வந்து ட்ராவல் எந்தூசியாஸ்ட்க்கு இல்லை ட்ராவல் கண்டென்ட் பார்க்க விரும்புகிறவங்க நிறைய பேரை போய் ரீச் பண்ணோம் அப்படின்றதுக்காக, கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு அட்டெம்ப்ட்.
அண்ட் திஸ் வில் பி மை மேட் பை மோனா 2017 வெர்ஷன். இப்போ இந்த ட்ராவல்காக நான் ஆரம்பிக்கிறது. ஐ நீட் சம்திங் நியூ, சம்திங் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் பெட்டர். ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரை. ஸோ நான் அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஐ டெஃபினெட்லி லெட் யூ கைஸ் நோ. அதை நான் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, அப்போ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். ஸோ யா, வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன் டு தி ஃபேவரட்ஸ். இந்த வருஷம் இந்த மாதம் நான் வந்து ட்ரை பண்ணதில் விரும்பி பண்ணிட்டு இருக்க சில விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேஸ் ப்ராடக்ட். ஓகேவா, நான் வந்து ஒரு பிபி க்ரீம் ஃபேனே கிடையாது. ஆனால் எவர் சின்ஸ் ஐ காட் திஸ் ப்ராடக்ட் ஐ பின் என்ஜாயிங் இந்த பிபி க்ரீம். எப்படின்னா அடைய போகிறோம், எடுத்தோமா கொஞ்சோண்டு இப்படி கண்ணத்தில் மட்டும் தான் போடுவேன். லைக் ஃபுல் ஃபேஸ் மேஜராக நான் வந்து டார்கெட் பண்ண மாட்டேன். முக்கியமாக கண்ணமன் அந்த அண்டர் ஏரியா டார்கெட் பண்ணிட்டு என்ன மீதி இருக்கோ அது மட்டும் கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ். ஓகே, ப்ராடக்ட் என்னன்னா லவ் சைல்ட் மசாபாவோட இந்த பேபி க்ரீம். இது வந்து நான் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கேன், ஒரு 2-3 வாட்டி நான் காமிச்சிட்டேன். பட் என்னன்னா இது வந்து ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகுது, எனக்கு பிடிக்குது. எனக்கு வந்து நியூட்ரல் அண்டர்டோன் என்னுடைய முகம். ஓகேவா, இது வந்து ஆலிவ் அண்டர்டோன் ப்ராடக்ட். அண்டர்டோனை தவிர்த்து ஐ லைக் ஹவ் திஸ் சிட்ஸ் ஆன் மை ஸ்கின். என் ஸ்கின் வந்து மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி இருக்கு. அண்டர்டோன் பேஸ் ப்ராடக்ட் எப்பயுமே நான் வந்து ரொம்ப மேட்சிங்கான பர்ஃபெக்டான ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அண்டர்டோன் நல்லா இல்லைன்னு எடுத்து வைக்க முடியாது. இதெல்லாம் காஸ்ட்லி, வி ஹாவ் ஸோ மெனி ப்ராடக்ட் அண்ட் த ஃபார்முலேஷன் இஸ் குட். ஸோ சம்டைம்ஸ் ஷேட் எனக்கு ஒர்க் ஆகலைனாலும் ஐ மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இதை போட்டுட்டு நான் ஒரு காம்பேக்ட் வந்து கொஞ்சம் வார்ம் டோனாக இருக்கிறது போடுறேன்னா அது என்னுடைய அண்டர்டோனுக்கு பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்பேன். இந்த அண்டர்டோன் வந்து மட்டும்தான் எனக்கு ஒரு குட்டி கம்ப்ளைண்ட். பட் அந்த ஃபார்முலேஷன் அந்த அண்டர்டோனை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஐ எம் ஜென்யூன்லி என்ஜாயிங் திஸ் பிபி க்ரீம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அது பிபி க்ரீம்னு இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்கின் டின்ஸ் இல்லைனா பிபி க்ரீம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்டும் வந்து கொடுக்குது. மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரியான எஃபெக்ட் வந்து கொடுக்குது. வித் கன்சீலர்ஸ் ஐ டோன்ட் கெட் தட். எனக்கு வந்து ஆனால் அந்த ஃபுல் கவரேஜ் லுக்ஸ் தான் வந்துட்டு பேசிக்கலாக பிடிக்கும். எனக்கு வந்து போட்ட மாதிரி இருக்கணும், அது ரொம்ப போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே நான் அழைக்கிற வரைக்கும் இட் ஹேஸ் டு பி தேர், அந்த மாதிரி இருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த பிபி க்ரீம்ஸ் அண்ட் ஸ்கின் டின்ஸ் அந்த பிரச்சனை வந்து எனக்கு எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாது. பிரச்சனை கொடுக்கும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபியூ ஹவர்ஸ்க்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போட்ட மாதிரியே இருக்காது. ரொம்ப அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து ஆயிலியாக டியூயாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த கன்சீலர் லுக்கு இல்லைனா ஃபுல் கவரேஜ் லுக் தான் வந்து கிராவிடேட் ஆவேன். பட் எல்லா நாளும் டெய்லி நம்ம பண்ண முடியாது. ஜஸ்ட் குவிக்காக நம்ம ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னும் போது மாதிரி பிபி க்ரீம் எதாவது எடுத்து போட்டது நல்லாயிருக்கும். நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஷேட்ஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபே பியூட்டி கூட சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். செம்மையாக டெம்ட் ஆச்சு. ஐ வாண்டட் டு ட்ரை குட்டி சாஷேஸ் பட் ஐ காட் த பெரிய பாட்டில். எனக்கு நாளைக்கு டெலிவர் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்டே டியூன், நான் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன ஷேட் எடுத்தேன், வேர் டெஸ்ட் பிளாப்லாம் எல்லாமே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் ரீசெண்டாக வந்து அப்பாடி அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சம் காதல் இந்த ப்ராடக்ட் இஸ் ஃப்ரம் லவ் சைல்ட் மசாபா இந்த பிபி க்ரீம். ஆல்சோ அடுத்த ஃபேவரட்டான விஷயம், வி brought தி ஃபேரி லைட் சிச்சுவேஷன் பேக். நாட் ஜஸ்ட் ஃபார் த வீடியோ, எனக்கு என்னுடைய பிளேஸில் வந்து இந்த குட்டி குட்டி லைட்ஸ் ஃபேரி லைட் சிச்சுவேஷன் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வார்ம் வைப், கோசி வைப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஸ்பரேட், ஏதாவது பண்ணி எனக்கு இந்த லைட் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு ஐ ஒர்க் ஆன் இட். ஐ காட் மை லைட்ஸ் பேக் அண்ட் ஒரு குட்டி லேம்பையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் ரூமே வந்து மஞ்சள் கலரில் ஆக்கி வச்சுருக்கேன் நான். ஸோ ஐ எம் லிட்ரலாக என்ஜாயிங் த ஸ்பேஸ் ரைட் நவ். என்ன ஒன்றுனா அப்படியே எக்ஸாக்டாக என்னுடைய வீட்டோட ஸ்டூடியோவோட செட்டப்பை நான் காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா, லைக் லிட்ரலாக ரீக்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நான் அப்படியே லிட்ரலாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வித் குட்டி சேஞ்சஸ். ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து திஸ் ஆக்சுவலாக ஃபீல்ஸ் லைக் ஹோம். ஏன்னா டேஸ் ஆக 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 வீடை வந்து மிஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கொஞ்சம் ஹெவியாக வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. அப்போது திங்ஸ் லைக் திஸ், இந்த செட்டப்பில் உட்காந்து வீடியோ எடுக்கிறது ஆர் இந்த மாதிரி கொஞ்சம் வார்மான ஆம்பியன்ஸில் உட்காந்துருக்கும் போது ஐ ஃபீல் லெஸ் யூனோ அந்த மிஸ்ஸிங்ஸை. ஓகே, ஐம் அட் ஹோம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸ்லோலி மேக்கிங் திஸ் ரூம் மை ரூம், லைக் என்னுடைய ஹோம் மாதிரி. ஸ்டில் என்னுடைய வேனிட்டி பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் வேனிட்டி வந்து லைக் ஷிஃப்டிங் அப்போது நிறைய டேமேஜஸ் நடக்குது. அதுக்கு வந்து இதை ரீபெயிண்ட் பண்ணணும் இல்லைனா ஸ்டிக்கர் ஓட்டணும். அதுக்கு ஒரு டைம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் பண்ணலான்னு லைக் 10 நாளில் ஒரு 3 நாள் என்கேஜ் ஆகிடுறேன். வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி என்கேஜ் ஆகுறேன். ஸோ அப்படின்னும் போது அந்த ட்ராவலிங் முடிஞ்ச உடனே 3 நாள் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், 3 நாள் ஒர்க் பண்ணுறேன், 6 நாள் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அவ்வளோதான், இதுலேயே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நான் வந்துட்டு மறுபடியும் ட்ராவலுக்கு வந்து ரெடி ஆகுறேன். அப்புறம் ட்ராவல் பண்ண போயிட்டேன். ஸோ இப்படியே இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன பார்த்துக்கிறதுக்கும், வீட்டை கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் தான் வந்து டைம் கரெக்டாக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஓகே, இது ப்ரையாரிட்டியா, இது பொறுமையாக பண்ணிக்கலாம், இது ப்ரையாரிட்டியா, இது பொறுமையாக பண்ணிக்கலாம்னு ப்ரையாரிட்டியில் பின்னாடி போய்கிட்டே இருக்குது. ஸோ என்னோட வேனிட்டி இன்னும் பாவமாக உட்காந்துருக்கேன், என்னை ஏதாவது பண்ணேன் அப்படின்ட்டு. வெயிட் பண்ணுங்க, I'll work on it. அதை பண்ணனா அதை காமிக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்டார்ட் மேக்கிங் டெய்லி vlogs இந்த சேனலில். ஐ யூஸ் டு மேக் அது வந்து கொஞ்சம் மேக்கப் ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் விஷயங்கள், ஃபேஷன் விஷயங்கள்லாம் கலந்து காமிப்பேன் அப்படின்றதுனால பீப்புள் என்ஜாய் என்னுடைய டிஐஎம்எல்ஸ்லாம். எனக்கு வந்து vlog ஏன் பிடிக்கும்னா, as much as I love மேக்கிங் இந்த மாதிரி சிட் டவுன் வீடியோஸ் அண்ட் மேக்கப் டியூட்டோரியல்ஸ், vlogs வந்துட்டு என்னுடைய மூளை கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அதுக்காக போடுற மியூசிக்காக இருக்கட்டும், அந்த எஸ்தட்டிக்லி ப்ளீசிங் ஐ ட்ரை மை பெஸ்ட் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அட்லீஸ்ட் என்னுடைய கண்ணுக்கு வந்து அது கொஞ்சம் எஸ்தட்டிக்கலாக இருக்கிற மாதிரி நான் ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வருவேன். என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது, சில பேர் தே என்ஜாய் இட். அதனால் ஐ பேட்லி வாண்ட் டு பிரிங் பேக் அந்த vlogsம். ஐ ஜென்யூனாக மிஸ் மேக்கிங் vlogs. என் ரொட்டீனே வந்து நான் இன்னும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றதுனால அந்த க்ரியேட்டிவ் பிளாக் வந்து இப்போ இருக்குது vlogsக்கு. இல்லை இப்போதைக்கு கேமரா எடுத்து ஆங்கிள் பார்த்து ஐ ஹாவ் நத்திங் டு சே. மை பிரெயின் இஸ் நாட் லைக் ப்ராப்பர்லி பிரெயினிங். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போது ஆஸ் ஐ செட், மை ரொட்டீன் இஸ் ஸ்லோலி சாஃப்ட்லி கெட்டிங் பேக் டு ஷேப். ஐ கேன் மேபி ட்ரை vlogging. விரைவில் கிடையாது, பிகாஸ் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இப்படி நான் கொடுத்துட்டேன்னா அது வந்து அண்டர் ப்ரெஷர் ஆகிடும். ஸோ ஐ லைக் டு ஒர்க் ஆன் மை பேஸ். ஸோ அது லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராடக்ட், ரெனிராயோட காம்பேக்ட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு ரீசெண்டாக நான் விரும்பி காதல் விழுந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் பிகாஸ் ஆஃப் த ஷேட் ரேஞ்ச். தே ஆர் ஸோ குட். நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இந்த காம்பேக்டில் வருது. இது பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்குது. தே ஆக்சுவலி ஒர்க் குட். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஸ்கின்ல நான் அதை தான் 2 ஷேட்ஸ் வச்சு டாப் பண்ணியிருக்கேன். இட் ஜஸ்ட் இஸ் சூப்பர் லைட் ஆன் த ஸ்கின். இந்த ஒரு சாஃப்டான ஷீன் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. எனக்கு வந்து இது ஸ்டேஸ் அப் டு லைக் 6 to 8 hours ஆன் த ஸ்கின். இது நல்லா இருக்கு, நிஜமாக நல்லா இருக்கு. ஷேட்ஸ் ஆர் வெரி ப்ராமிசிங், வெரி குட். கிரேயிங் இஷ்யூ கிடையாது. ப்ரௌன் ஸ்கின் என்னை விட டீப்பாக இருக்க ஸ்கின் டோனுக்கு, டீப்பஸ்ட் ஸ்கின் டோனுக்கும் வந்துட்டு இதில் வந்து ஷேட் வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் அமேசிங். ஐ பின் என்ஜாயிங் இந்த பவுடர். ஷேடுக்காக மட்டும் இல்லாமல் ஃபார் த ஃபார்முலேஷனும் கூட நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். ஐம் ஆல்சோ கெட்டிங் டிஃப்ரெண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் லைக் ட்ரை பண்ணுறதுக்கு. அதில் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்குது, ஆனால் என்னென்னா நிறைய இருக்குது, அதான் பிரச்சனை. லைக் ஒன்றுத்துக்காக நான் திருப்பி போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இங்கே காமிக்கிற இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் தான். அதனால் நான் ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இன்னொரு ஷவுட் அவுட் நான் வந்து கொடுக்க விரும்புறது என்னென்னா, ஃபார் த நெயில்ஸ் ஐ காட் தம் டன். இது வந்து மாதத்துக்கு ஒரு நெயில் செட் நான் இப்படி வச்சுடுறது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. வெரி வெரி லெஸ் டைம் கன்சியூமிங் ஆன் டேக்கிங் கேர் ஆஃப் மை நெயில்ஸ். லெஸ் டைம் கன்சியூமிங் இல்லை, 0 டைம் கன்சியூம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் ஓவர்லேஸ் வச்சு இப்படி ஒரு ஒர்க் பண்ணி விட்டேன்னா அது ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து லாஸ்ட் ஆகுது. பிக் ஷவுட் அவுட் டு தெரசா ஃபார் டூயிங் சச் அமேசிங் நெயில் ஒர்க். இது வந்து 3வது செட் ஐவ் காட் டன் ஃப்ரம் ஹர். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் இங்கே கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். சூப்பராக பண்ணுறாங்க. உங்களுக்கு நெயில் செட்ஸ் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்கணும்னாலும் சரி, ஓவர்லேஸ் வைக்கணும்னாலும் சரி, ப்ளீஸ் ரீச் அவுட் டு ஹர். ஷி டஸ் அ ஃபேபுலஸ் ஜாப். ஐ ஆப்சுவலிட்லி லவ் இட். இந்த வாட்டி வந்து we did this பிளாக் பிங்க். இது வந்து அதான் ஒரு மாதிரி மல்டி குரோம் கலர் மாதிரியான அந்த கேட் ஐ எஃபெக்ட். ரெட் ஹியூஸ் இருக்கும், பிங்க் ஹியூஸ், கோல்டு, க்ரீன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு நெயில் செட். ஐ எம் ஆப்சல்யூட்லி லவ்விங் இட். செம்ம க்யூட்டாக இருக்குது, கார்ஜஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராசஸே வந்து ஐ பின் என்ஜாயிங் லேட்லி. இது என்னுடைய நேச்சுரல் நெயில், ரியல் நெயில். இது மேலே ஜஸ்ட் ஓவர்லே மட்டும் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஓவர்லேஸ் ஒர்க் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்டாக. ஏன்னா லைக் லெஸ் மெயின்டெனன்ஸ், ப்ளஸ் என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ் வந்து அழகாக வளருது, டேமேஜ் எதுவும் இல்லாமல். நவ் தட் ஐ ஆம் அ ஹோம் மேக்கர், சாப்பிங்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், வாஷிங்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால நெயில்ஸ் வந்து அப்பப்போ ஃப்ராஜைல் ஆகி நிறைய கிராக்ஸ் அண்ட் பிரேக்ஸ்லாம் ஆகிட்டு இருந்தது. பட் திஸ் இஸ் ஆக்சுவலாக ஹெல்பிங் இட் ஃப்ரம் தெம். அடுத்து ஐ ஹாவ் 2 பர்ஃப்யூம் ஷவுட் அவுட்ஸ். ஒன்று வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அவைலபிள் ரைட் நவ். இட்ஸ் ஃப்ரம் Bath and Body Works. இந்த டைம் ஆஃப் த இயர் வந்து ஐ என்ஜாய்
யூஸிங் வார்ம் gourmand வாசனைகள். அதில் இந்த ஐஸ்ட் சுகர் ப்ளம் இஸ் அமேசிங். இது வார்ம் கோகோனட் பர்ஃபி வாசனை. இதில் கோகோனட் கூட இருக்கான்னு தெரில. திஸ் ஹேஸ் ஸ்பார்க்லிங் சுகர் ப்ளம், ஸ்னோ ட்ராப் பெட்டில்ஸ் அண்ட் விப்ட் மார்ஷ்மெலோ. பட் இதில் ஐ கெட் தட் ஒரு வார்மான தேங்காய் பர்பி வாசனை, மேலே டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்ட மாதிரி ஸ்வீட்டாக திகட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாசனை. அண்ட் ஆக்சுவலாக லாஸ்ட் சூப்பர் வெல் ஆன் மீ. ஸோ இந்த ஐஸ்ட் சுகர் ப்ளம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ கெட் இட். திஸ் இஸ் யம்ஸா. ஓகேவா, இது வந்து யம்மான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த gourmand வாசனைகள் பிடிக்கும் அப்படின்னா மட்டும் ட்ரை திஸ். நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன், நிறைய பேருக்கு இந்த உணவுப் பொருள் வாசனை பர்ஃப்யூமாக போடுறது வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. தே வில் ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் வித் அந்த வெண்ணிலா வாசனை, அதோட அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் எனக்கு அப்படி கிடையாது. ஒரு நடமாடும் பேக்கரி மாதிரி எனக்கு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு இது கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்லேயும் வந்து நிறைய இந்த gourmand வாசனைகள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு ட்ரை தெம். பார்ப்போம், நான் ஏதாவது வாங்கினேன் அப்படின்னா ஹால் வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ பாடி ஸ்ப்ரேக்கு அது. அண்ட் ஃபார் பர்ஃப்யூம் இது வந்து கொஞ்சம் நாளாகவே ஐ திங்க் இந்த மாதம் ஐ அட்டெண்டட் ஃபியூ ஃபங்க்ஷன். இந்த மாதம் இல்லை, செப்டம்பர் மாதம் எண்டில் ஐ அட்டெண்டட் சம் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு ஐ ரீஸ்டார்டட் இது. ஓகேவா, அண்ட் அகெயின் ஐ ஃபெல் இன் லவ். எங்கேயா வெளில போகும்போது ஜஸ்ட் 2 ஸ்ப்ரிட்ஸ் ஏமுக்கு மட்டும் நிறையா வர மாதிரி. இது வந்து கேயாலியோட ரோஸ் ஊட் கேசம். எனக்கு வந்து ரோஸ் வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். when it comes to wood, not a very big fan of it, but கேயாலியில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன். ஐ லவ் தேர் woods. அண்ட் அந்த அரேபியன் வாசனைகள் யம்மி. இது வந்து டக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்னா நல்ல ஒரு ரிச்சான ரோஸ் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஊதுவத்தி வாசனை. பட் ஆன் த ஸ்கின் இட் would definitely not feel like it. அருமையான ஒரு வாசனை, லைக் டிவைனாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக ஃப்ரெஷ் சொஃபிஸ்டிகேஷன் இன் அ பாட்டில். I love this. And it's long lasting கூட. அடுத்து I have a ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ஃபேவரட். ஸ்கின் கேர் வந்து என்னன்னா, அது வந்து நான் கைவிடப்பட்ட ஒரு ப்ராடக்ட். பட் இப்போ திருப்பி நான் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லைக் ஃபாலோயிங் இன் லவ் வித் இட் ஆல் ஓவர் அகேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அது என்னன்னா இந்த ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட். ஸோ இது வந்து நடுவில் நிறைய பேர் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி ரேண்டமாக பார்க்கறது தான். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீட் வந்துட்டு ஏதாவது ஒன்று பார்க்குறோன்னா தொடர்ந்து அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக வரும்ல. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளாகர், ஒரு யாரோ ஒருத்தவங்களுடைய ஒரு ஸ்கின் கேர் வீடியோ ஒன்று பார்த்தேன். ஓகேவா, அப்படியே செம்ம பாலிஷ்டாக பயங்கரமாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு 2 ப்ராடக்ட் தான் அப்படின்னு ஒரு சன்ஸ்க்ரீனும் இதுவும் காமிச்சாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். ஓகேவா, பல வருஷம் முன்னாடியே. அப்புறம் அதுக்கப்புறம் இது தேவை கிடையாது அப்படின்ட்டு நான் விட்டுறேன். கிளைகாலிக் ஆசிட், கோஜிக் ஆசிட்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு விட்டாச்சு. அப்புறம் இப்போ என்னோட ரொட்டீனில் வந்து ப்ராப்பர் கிளைகாலிக் ஆசிட் ரிலேட்டடாக ப்ராடக்ட் எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது மறுபடியும் வேணா இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நடுவில் எனக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் டெம்டேஷன் வந்தது. என்னென்னா, இந்த கிளைகாலிக் ஆசிடை ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணாங்க. ஸ்கேல்ப் கிளென்சிங்க்கு. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு மாதிரி செட் ஆகவே இல்லை. என்னது ஸ்கேல்ப்லையா, வேண்டாமே அப்படின்ட்டு. ஏன்னா தெரில, எனக்கு ஸ்கேல்பில் போடுறதுலாம் மட்டும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். அது இது ஆக்டிவ்னும் போது நிறைய பேர் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது, க்ளீன் பண்ணும், கிளியர் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் ஐ வாஸ் அ லிட்டில் ஸ்கெப்டிக்கல். ஐ ஆம் அ லிட்டில் ஸ்கெப்டிக்கல். இப்பயும் கூட வாய் கொஞ்சம் கொளருது, பசிக்க ஆரம்பிக்குது, சாரி. ஸோ அதனால ஸ்கேல்புக்கு மட்டும் அது அப்படியே டெம்டேஷன் வந்து அப்படியே போயிடுச்சு, வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்கின்னுக்கு பார்த்தோன்னே அப்படியே லைனாக வந்தது பாருங்க. எல்லாரும் இதை ரேவ் பண்ணோன்னே எனக்கு அப்படியே டெம்ட் ஆகி சரி ஓகே லெட்ஸ் கெட் இட் அப்படின்ட்டு வாங்கின அப்புறம் போட்ட அப்புறம் பார்த்தா ஐயோ நான் இவ்வளோ காதலிச்சேன் இந்த ப்ராடக்டை, ஐ மிஸ் திஸ் அப்படின்ட்டு இப்போ திருப்பி லைக் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலர்னால் ஒரு டைம் டேபிள் இருக்கும், ஸ்கின்னுக்கான ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஓகேவா, அந்த டைம் டேபிள் படி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அக்டோபர் மிடில் தான் வாங்கினேன். ஸோ இட்ஸ் ஸ்டில் தேர். இது சீக்கிரமாகவும் காலியாகுது பிகாஸ் யூ லிட்ரலி நீட் லைக் 2-3 ட்ராப்ஸ். ஸோ அப்படியே தான் இருக்க போகுது பல நாளுக்கு. ஸோ இது ஹேர் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஐ பாட் ஃபியூ ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலேருந்து நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்தது, ஒரு 10 டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓ மை காட், இந்த டைம் ஆஃப் த இயரும் என் முடி நல்லா இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் நோ, நான் கரெக்டாக இந்த டைம் ஆஃப் த இயருக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்விட்ச் பண்ணதுனால எனக்கு தெரியல, ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் யூஸ் என் முடி வந்து லைக் ஃப்ரிஸ் இல்லாமல், இது வந்து ஹேர் வாஷ் பண்ண முடி. ஓகேவா, நான் எதுவுமே ஸ்டைல் பண்ணல. ஸ்டைல் பண்ணாமல் என் முடி வந்து இப்படி இருக்காது, எப்பயுமே அப்படி இருக்காது.
அப்படியே பப்பன் இருக்கும். நான் முன்னாடி இருக்க முடிய மட்டுமாச்சும் வந்து இதை ப்ளோ ட்ரை பண்ணி டேம் பண்ணும், இல்லை நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சாதான் எனக்கு அந்த ஃப்ரிஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்ப்ரேயாச்சும் பண்ணணும். அது எதுவுமே பண்ணாமல் மை ஹேர், அதுவும் முக்கியமாக இந்த முன்னாடி இருக்க இந்த பிட்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா இட்ஸ் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் யூஸிங் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட். இது வந்து டவ்வோட பெப்டைட் பாண்ட் ஸ்ட்ரென்த் லீவ்-இன் க்ரீம் சீரம். இது என்னோட ஓலாப்ளக்ஸ் க்ரீம் வந்து காலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் அப்போ வந்து சரி அதே திருப்பி வாங்காமல் இல்லை வேறு ஏதாவது இருக்கா மார்க்கெட்லன்னு பார்த்தம்போது ஐ கேம் அக்ராஸ் திஸ் ப்ராடக்ட். இந்த ரேஞ்ச் வந்து எப்போலேருந்தோ இருக்குது, ஆனால் இந்தியாவில் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆச்சு, போன மாதம் கிட்ட தான் நினைக்கிறேன். இந்த பெப்டைட் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு வந்துருச்சா அப்படின்ட்டு வந்துட்டு இதுலேயும் சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பற்றி தான் நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஐ ஹாவ் குட் தாட்ஸ் ஆன் இட், பட் ஸ்டே டியூன்ட். ஏன்னா அது ஒரு 2 யூஸ் தான் பண்ணியிருக்கேன், நான் ஒழுங்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் இந்த லீவ்-இன் க்ரீம், ஐயோ கடவுளே, ஐயோ நோ, முடியாதான். நான் சொல்கிறேன், அந்த டிரான்சிஷன் பீரியட்னால நல்லா இருக்கா இல்லை இந்த ப்ராடக்ட் நிஜமாவே நல்லா இருக்கா? பட் இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்ததுலேருந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக இருக்குது, முடி ஃப்ரீயாக இருக்குது. ஐ லவ் இட். லெட் மீ ஷோ யூ மை ஹேர் டெக்ஸ்சர். பேசிக்கலாக இப்போ எப்படி இருக்குன்னா, இது வந்து 3rd டே, ஹேர் வாஷ் பண்ண 3rd டே. என்னோட முடி வேவி முடி, ஆனால் நான் இப்படி வந்து லைக் ஏதாவது சிவி இதர் டபுள் பின்னல் இல்லைன்னா அப்படியே போனி மாதிரி போட்டுட்டதுனால இந்த வேவினஸ் வந்து கீழே மட்டும்தான் இருக்கும், இது மேலே இப்படி இப்படி டேமான மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிக்காது. லைக் கீழே மட்டும் வேவியாக இருக்குது, மேலே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸி வேவியாக இருக்குது. எனக்கு அது வந்து அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு லுக் கிடையாது. பட் யூனோ வாட், ஆக்சுவலாக எனக்கு கேமராவில் இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்து பிடிச்சிருக்கு. அகெயின் ஐ 100% சே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ப்ராடக்ட். இது கூட நான் எப்படின்னா இன்னுமே ஒரு 2-3 ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரே ப்ராடக்டோட ஸ்டிக் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. சின்ஸ் ஐ ஹாவ் மெனி ப்ராடக்ட்ஸ் ஐ யூஸ், அது பண்ணணுன்றது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ நான் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் லைக் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டேம்பாக இருக்கும்போது ப்ராடக்ட், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட், இல்லை ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதே சொல்கிறேன், ஸ்டைல்னா ஹீட் ஸ்டைல் மட்டும் கிடையாது, அது மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஜென்யூனாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து எப்போ தெரியும்னா, டேம்பான முடியல ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் போடுறல அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு அதை நிர்ணயிக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து எனக்கு இந்த ஓலாப்ளெக்ஸோட ஆயில் பிடிக்கும், கெரஸ்டஸ் ஆயில் பிடிக்கும், அப்புறம் அந்த ஓலாப்ளெக்ஸோட பாண்டிங் க்ரீம் பிடிக்கும். அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட் இட்ஸ் ஆக்சுவலாக ஒர்க்கிங் குட். லைக் ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா என் முடி வந்து குட் ஹேர் டே இருக்கும்ல, அந்த மாதிரி குட் ஹேர் டேஸாக இருக்குது இந்த ப்ராடக்டில். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இவங்க ரேஞ்ச் நான் வந்து லாஸ்ட் ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணேன். I don't know if because of that, but I'm actually feeling good about my hair. That's the hair story. I'm also growing my hair. கொஞ்சம் வளரட்டும் அப்படின்ட்டு நடுவில் திருப்பி திடீர்னு ஹேர் கட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு தூண்டுதல் வந்துச்சு. அது எப்போ லாஸ்ட் மந்த் தான் நான் வந்து ஒரு ட்ரிம் அண்ட் ஒரு ஹேர் கலர் செஷன் பண்ணேன். அதை பண்ண ஒரு 10 நாள்லேயே அந்த ஒரு ஸ்பைடி சென்ஸ் இருந்துச்சா, நான் வந்து மோனா தப்பு மோனா முடிய வளர்ப்போம் அப்படின்ட்டு அதுலேருந்து அப்படியே டீவியேட் ஆகி வந்துட்டேன். குட் தட் ஐ எம் டீவியேட்டட். இப்போ எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளர்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துருக்கு. ஸோ யா, அதோட ஐ திங்க் ஐ வைண்ட் அப் இந்த வீடியோ பிகாஸ் இன்னுமே கூட கொஞ்சம் இருக்குது, நம்ம பேசுவோம் நிறைய. இஃப் யூ ஹேவ் எனி அக்டோபர் ஃபேவரட்ஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். லிப்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் பாம்ஸ் நிறைய இருக்குது. ஒரு குட்டி ஷவுட் அவுட் ஃபார் திஸ் ப்ராடக்ட். இப்போ போட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா? எனக்கு இந்த பர்டிகுலர் கலர் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இது வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். எனக்கு வந்து இதோட கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் ஆக்சுவலாக ப்ரிஃபர் இதோட அந்த ஃபார்முலேஷன் தன்மை பிகாஸ் இட்ஸ் அ பிட் ஸ்டிக்கி அண்ட் ஹெவி ஆன் த லிப்ஸ். அகைன் ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு லிப்ஸில் இருந்துட்டால் மட்டும் போதும். ஆனால் ஃபேவரட்டாக ஆகாததுக்கு அது ஒரு ரீசனாக ஆகிடுமோ அப்படின்ட்டு இருக்கு. ஐ லவ் தி பேக்கேஜிங் இந்த மெட்டல் அப்ளிகேட்டர். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் டிப்ஸி. ஸோ யா, இதை பற்றின ரிவ்யூவும் நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோவில் போடுறேன். இன்னும் 2 ஷேட் கூட வாங்கினேன், நல்லாயிருக்கு. இந்த பர்டிகுலர் ஷேட் இஸ் ஸோ ப்ரிட்டி. ஸோ யா, அதுவும் ஒரு குட்டி ஷவுட் அவுட் நான் கொடுத்துக்க விரும்புகிறேன். அதோட இன்றைக்கி வீடியோ நான் முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோ இதை போய் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் சேனல்ஸ் பற்றின சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், எனி திங் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.